Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஷாலினி, முனிராஜ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே தெருவில் தான் வசிக்கிறாங்க. இவருக்கு வயது 21, முனியசாமிக்கு வயது 21. இந்த இது ஷாலினிக்கு வயது 17 தான் ஆகும். சும்மா பேச பிடிக்க பழக ஒரு நட்பு ரீதியாக பழகிறது இருக்குது. அவன் என்ன செய்யறான், இது வந்து நட்பை வந்து காதல் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் என்ன செய்யறான், ஷாலினியுடைய பெயரை வந்து நெஞ்சில வந்து பச்சை குத்திடுறான். ஷாலினி என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா மாரியப்பன்ட்டையும் கவிதா கிட்டையும் சொல்றாங்க, அப்பா அவன் வந்து என்னை சீரியஸா லவ் பண்றேன்னு சொல்றான். ஷாலினியுடைய அம்மா கவிதாவை பார்த்து, அம்மா உன் பொண்ணு வந்து முன்னாடியில் என்கிட்ட நல்லா பேசுவா, அவளை என்னால் மறக்க முடியாது. தங்கச்சியோட ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி நான் வந்து ஊரெல்லாம் வந்து உன்னுடைய மனைவியாகவே நினச்சிட்டேன். ஷாலினிக்கு வயசு 17 வயசு பொண்ணுகிட்ட போய் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுகிட்ட போய் இந்த பொண்ணு வந்து மறுத்துட்டு என்னை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விடு அப்படின்னு சொல்லுது. ஸ்கூல் போக விடாமல் கத்தி எடுத்து காட்டு மிரட்டு, வலி தாங்க முடியாமல் அலறுது. அதுக்கப்புறம் நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் கூட்டோன்னே அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். அவன் வந்து லோக்கலில் அங்கே போய் ராமேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நான் வந்து உயிராக காதலிச்சேன், அந்த பொண்ணு வந்து என் காதலை வந்து முன்னாடி ஏற்றுக்கொண்டால் இப்போது ஏற்க மறுத்தாள், அதனால வந்து நான் கொத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்குறான். போய் அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்துருக்காங்க. அந்த பொண்ணை வந்து பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ் வந்து பிராட் டெட். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்னேஷ். ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த ஷாலினின்ற +2 படிக்கிற பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சார். அந்த பகுதியை சேர்ந்த முனிராஜ்ன்றவர் பார்த்தீங்கன்னா காலையில் அவங்கள கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது நேற்று 19/11/2025 காலையில் சுமார் 8:10 மணிக்கு ராமேஸ்வரத்தில் சேராங்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருந்து, அது வந்து ஒரு மீனவ குப்பம், அந்த கடலோரத்தில் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒன்றாக வசிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நெருக்கமாக ராமேஸ்வரத்துக்கு நம்ம நிறைய தூரம் போயிருக்கிறோம். மிக நெருக்கமாக வந்து மீனவர்கள், தெருக்கள் கூட ரொம்ப குறுகிய தெருக்கள் இருக்கிற ஒரு ஊர்னு வைங்களேன். அதில் சேராங்கோட்டை பகுதியில் வாழ்கிறவங்க தான் இந்த ஷாலினி, முனிராஜ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே தெருவில் தான் வசிக்கிறாங்க. அந்த தெருவில் வந்து வசிக்கிறதுல பார்த்தீங்கன்னா மாரியப்பன், கவிதா அப்படின்னு ஒரு தம்பதியினரும், குப்புசாமியுடைய ஃபேமிலி ஒரு பகுதியினரும், ரெண்டு பேருமே பக்கத்து தெரு. அதில் வந்து மாரியப்பன் கவிதாவுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதில் வந்து ஒரு மூத்த மகள் பேர் ஷாலினி. அந்த ஷாலினி வந்து +2 படிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த ஷாலினி வந்து பக்கத்து ஒரு 5-6 வீடுகளை தள்ளி இருக்கிற இந்த முனிராஜ் அப்படிங்கிறவர் வந்து தெருவில் பார்த்திங்கன்னா மாம மச்ச முறை வச்சு கூப்பிடுவாங்க. அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, அக்கா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு, அந்த மாதிரிலாம் வந்து வச்சு கூப்பிடும்போது இது வந்து கிட்டத்தட்ட மாமா முறை இருக்கிற ஒரு உறவினருடைய பெண் அப்படின்னு இருக்குது. இவர் வந்து 8ஆம் கிளாஸ், முனியசாமியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு படிப்பு வரலன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த பொண்ணு வந்து 8ஆம் கிளாஸ்னு வைங்களா, இப்போ 8ஆம் கிளாஸ், இவருக்கு வயது 21, முனியசாமிக்கு வயது 21. இந்த இது ஷாலினிக்கு வயது 17 தான் ஆகுது. 17னா இவர் வந்து கடந்த 4 வருடங்களாக இப்போ 14 வயசுலேருந்து 14, 15, 16, 17. இப்போ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் தெருவில் பேசுறது, பழகிறது அப்படிலாம் அது ஒரு இயல்பான ஒன்று. இதில் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு 14 வயசு, இப்போ 4 வருஷமாங்கிறான். 4 வருஷமாக பேச பிடிக்க பழக ஒரு நட்பு ரீதியாக பழகிறது இருந்திருக்குது. அவன் என்ன செய்யறான், இது வந்து நட்பை வந்து காதல் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் என்ன செய்யறான், ஷாலினியுடைய பெயரை வந்து நெஞ்சில் வந்து பச்சை குத்தி நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த ப்ரப்போசல் வந்து ரொம்ப நாளாக வந்து தமாஸ் போல் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சினாங்க. அப்புறம் சீரியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ கொஞ்ச நாளாக டிஸ்கஸ் பண்ண உடனே ஷாலினி என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா மாரியப்பன்ட்டையும் கவிதா கிட்டையும் போய் சொல்கிறாங்க, அப்பா அவன் வந்து என்னை சீரியஸாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு. இல்லைப்பா, அவன் கிண்டலுக்கு தானே பேசுவான், முனிராஜ் தானே, அவன் கிண்டலுக்கு தான் பேசுவான். இல்லைப்பா, சீரியஸாக வந்து என்னுடைய பேரை வந்து பச்சை குத்திருக்கான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து என்னுடைய ஆள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது வந்து நான் வந்து மேல் படிப்பெல்லாம் படிக்கணும்னு விரும்புகிறேன், இது எனக்கு வந்து ஒத்து வரல, அதனால் நீங்கள் அவன் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வீட்டில் ஒரு டிஸ்கஸ் நடக்குது. மாரியப்பன் என்ன சொல்கிறாரு, நம்ம உள்ளூருக்குள்ளே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் போனால் பொண்ணுடைய பேர், பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க எப்போ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது, முள்ளு மேலே சேலையை போட்டாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் சேலைக்கு தான் பாதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அடிப்படையில் ஒரு பொண்ணை பெற்றவங்க +2 படிக்கிற ஒரு பொண்ணை இப்போவே வந்து போலீஸு கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுன்னா
அது வந்து பெண்ணுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளே போய் குப்சாமிகிட்ட, அவங்க அப்பா என் ஃப்ரெண்டு தானம்மா, நான் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா குப்சாமிகிட்ட போய் உங்கள் பையன் முனியராஜ் வந்து என் பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுறத தயவு செஞ்சு விட்டுற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், என்னால் விட முடியாது அப்படின்னா நேற்றுக்கு சாயந்தரம், அதாவது 19னா 18ஆம் தேதி மாலை சுமார் ஒரு 7-8 மணிக்கு லேசாக ஒரு டங்கன் மூடில் போய் சாலினியுடைய அம்மா கவிதாவை பார்த்து, அம்மா உன் பொண்ணு வந்து முன்னாடியெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுவா, நான் அவளை வந்து மனதார விரும்பினேன், இப்போ வந்து அவள் பேச மறுக்கிறா, அவளை என்னால் மறக்க முடியாது, அதெல்லாம் மறந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி, அவன் ஏதோ எசக பெசகாக பேசுகிறானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவை என்ன செய்கிறாங்க, அதை பெரும்போக்காக விட்டுறாங்க. இந்த இப்போ சாலினியும் வந்து அம்மா இவன்ட்ட அவனை கண்டிக்கணும்னு, இல்லைம்மா அவன் சாயந்தரத்தில் குடி போதையில் இருந்தான், அதனால் ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன், நம்ம அவங்க அப்பாட்டே மறுபடியும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு விட்டுறாங்க. ஆனால் அவன் சீரியஸாகவே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, இல்லைடா சாலினி உன்னைய கழட்டி விட்டுட்டா, இனிமேல் நீ ஃபாலோ பண்ண, அவன் வந்து +2 முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு போனால் உடனே வந்து நீ பச்சை குத்திட்டு நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வெறும் கதை அப்படிங்கிற மாதிரி வந்து நண்பர்கள் தன்னை சொல்கிறதாகவும், அப்போ வந்துட்டு இப்போ மறுநாள் காலையில் 8-10 மணிக்கு அந்த பொண்ணு வந்து +2 படிக்கிற தன்னுடைய தங்கச்சியோட ஸ்கூலுக்கு போகுது. அந்த தங்கச்சியோட ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு இடத்துல வந்து இவன் ஸ்டாப் பண்ணுறா. ஸ்டாப் பண்ணி, நான் வந்து ஊரெல்லாம் வந்து உன்னுடைய மனைவியாகவே நினச்சிட்டேன், சாலினிக்கு வயசு 17 வயசு பொண்ணுகிட்ட போய், ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுகிட்ட போய் நான் உன்னை மனைவியாக நினச்சிட்டேன், நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் அப்படிலாம் சொன்னது வந்து எந்த விதத்தில் ஏற்புடையது. இந்த இதில் வந்து இவன் இந்த பொண்ணு வந்து மறுத்துட்டு என்னை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விடு அப்படின்னு சொல்லுது. ஸ்கூல் போக விடாமல் இவன் என்ன செய்கிறான், கத்தியை எடுத்து காட்டி மிரட்டுறான். கத்தியை காட்டி மிரட்டினோடனே அவங்க தடுத்து இது பண்ணும்போது அவன் முகத்தில் வந்து கீறல் போடுறதுக்கு போகிறான். அதையும் தடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து முன்னோக்கி செல்லும்போது பின்னாடி இருந்து கத்தியில் குத்திடுறான். கத்தியில் குத்தினா அவன் அந்த வலி தாங்க முடியாமல் அலறுது. அதுக்கப்புறம் அங்கே பொதுமக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டினோடனே அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். அவன் வந்து லோக்கலில் அங்கே போய் ராமேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய், நான் வந்து உயிருக்கு உயிராக காதலித்தேன், அந்த பொண்ணு வந்து என் காதலை வந்து முன்னாடி ஏற்றுக்கொண்டால் இப்போது ஏற்க மறுத்தாள், அதனால் வந்து நான் கொத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்குறான். ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக தான் பேசினா அப்படின்னு தான் சொல்லியிருக்குது ஒழிய நான் காதலிக்கிறேன் என்று அவனிடம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு கவிதா சொல்லியிருக்கு. இப்போ வந்து அந்த பெண்ணை வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு உடனே வந்து அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் ரத்தம் பீறிட்டு ஓடுறதை வந்து பார்த்து மயங்கி விழுந்த பெண்ணை பைக்கில் தூக்கி வச்சுட்டு அவங்க தங்கச்சியும் பின்னாடி கூப்பிட்டு வர சொல்லிட்டு போய் அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்துருக்காங்க. அந்த பெண்ணை வந்து பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ் வந்து பிராட் டெட், நீங்கள் வந்து கொண்டு வரும் வழியிலேயே அவள் உயிர் பிரிந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட மாரியப்பன், கவிதா குடும்பத்தார்கள் அத்தனை பேருமே அந்த ஊரில் வந்து கூக்குரலிட்டு அந்த மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள். மருத்துவமனைக்கு அந்த மீனவ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் ஒன்றுனா ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒன்று கூடுவார்கள். ராமேஸ்வரம் அடர்ந்த மீனவர் பகுதிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு போகிற ரூட்டில் சாலை மறியல் நடந்துட்டு இருக்குது. அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து அந்த உறவினர்களும் மற்றும் பள்ளி மாணவிகள்லாம் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களும் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை தாவேக்காவை சேர்ந்த தலைவர்களும் மற்றும் பல்வேறு தலைவர்கள் வந்து இதை வந்து கண்டித்து வந்து அறிக்கைகளை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். 17 வயதுன்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு இப்போ வந்து இதில் வந்து பெரிய படிப்பினை என்ன அப்படின்னா, இந்த சிறுவர்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அந்த 14 வயதுலேருந்து அந்த வந்து அவங்க அந்த அந்த வயது மூப்பு அடைகிற அந்த பருவம் வந்ததுக்கு பிறகு தாய் தந்தையரும் கூட ஆசிரியர்களும் கூட அத்தனை பேருமே வந்து பெண்களை வந்து அதிகமாக கண்காணிப்பு வளையத்துக்குள் வைத்து கொள்ள வேண்டும். அனாவசியமாக யாராவது ப்ரொப்போசல் பண்ணுறானுங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுக்கணும், அவசியமாக கண்டுக்கணும். அதை வந்து பெருசாக நினைக்கணும், ஏதோ கிண்டல் பண்ணிட்டான் அப்படின்லாம் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறான்னா ஃபாலோ பண்ணுறத வந்து உடனடியாகவே வந்து பெற்றவங்ககிட்ட சொல்லி அதை வந்து ஒரு காவல்துறையில் கூட வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்து விசாரித்து இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சால் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத வந்து காவல்துறை வந்து கடுமையாக நடவடிக்கை எல்லாம் எடுத்தால் இது போல் குற்றத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், ஷாலினியோட அப்பா போயிட்டு அவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, முனிராஜ் அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவங்க அப்பா அந்த ஆக்ஷன்
ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல சார், பையனை கண்டிச்சிருக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும் இல்லையா? இப்போ கண்டிக்காதனால பையன் போய் கொலை பண்றாங்க. முனியராஜுடைய அப்பா குப்புசாமி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் மாரியப்பனும் கவிதாவும் போய் டீசெண்டாக எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா பெண்ணுடைய கௌரவ குறைச்சலாக போயிடுமே, பெண்ணுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமே அப்படிங்கிறதுனால தான் வந்து நாகரிகமான முறையில் போயிட்டு குப்புசாமி கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. குப்புசாமி வந்து தன்னுடைய மகனை வந்து கடுமையாக கண்டித்து, அது வந்து பள்ளிக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுடா, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த +2 முடிக்கிறதுக்கு முன்னாடியே காதல் ப்ரப்போசல் பண்ணுறதெல்லாம் தப்புடா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி மகனை கண்டிச்சிருக்கணும். அதையும் தாண்டி வந்து கவிதா கிட்ட நேற்று மாலை முடியராஜு போய் இல்லைம்மா நான் வந்து பச்சை குத்திட்டேன், உங்கள் பொண்ணை நான் மறக்க போகிறதில்ல, முன்னாடியெல்லாம் உங்கள் பொண்ணு பேசுவா, இப்போல்லாம் பேச மாட்டேங்கிறா, அதெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்லன்னா அவன் பேசுனதை கவிதா வந்து லைட்டாக எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வந்து அவன் பேசும்போதே வந்து அதை காவல்துறைக்கு போய் சொல்லியிருந்தால் இதை வந்து கண்டிப்பாக வந்து இது போன்ற ஒரு 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 கொலை குற்றத்தை வந்து தடுத்திருக்க முடியும். முன்னாடியே போஸ்கோ ஆக்ட்ல அவன் உள்ள போயிருப்பான். ஒரு உயிரில் போய் தடுத்திருக்க முடியும். போக்சோ ஆக்டில், அதாவது 18 வயது நிரம்பாத ஒரு பெண்ணை பாலியல் தொல்லைக்காகவோ அல்லது காதல் செய்கிறேன் என்று முரட்டுத்தனமாக வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லியிருந்தா, இந்த முனியராஜை நேற்றே கைது செய்து சிறையில் அடைத்திருந்தால் அனாவசியமாக ஒரு இளம் பெண்ணுடைய உயிர் பிரிவதை வந்து நம்ம இந்த நாட்டிலேருந்து தடுத்திருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதே தேதியில் 2 சிறுமியர்கள் மாணவர்கள் 2 சிறை அப்படின்னு போடுறாங்க. இல்லை, 2 சிறுமியர்கள் கற்பம், கல்லூரி மாணவர்கள் 2 சிறை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 17 வயது மாணவிகள் 2 பேர். இவங்கெல்லாம் வந்து பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 17 வயதுலேருந்து 18 வயது நிரம்பாத யாருமே வந்து ப்ரொபோசல் சட்டப்படி இப்போ பெண்ணின் திருமண வயது 18 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா, அதை இந்த நாட்டில் வாழ்கின்ற அத்தனை குடிமக்களுமே வந்து மதிக்க வேண்டும். யாராக இருந்தாலுமே வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்கணும், அல்லது திருமணம் செய்கிறதாகவோ காதல் செய்கிறதாகவோ அப்ரோச் பண்ணணும்னாவே அவள் 18 வயது நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் வந்து இளம்பிள்ளை திருமண தடுப்பு சட்டம் அப்படிங்கிறதையும், இளம்பிள்ளை திருமணத்தை வந்து நிறுத்தினதும். என்னங்க, 18 வயது நிரம்பும் போது தான் அந்த பெண் வந்து தன்னுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு திருமணத்துக்கு தயாராகிறாள். எனக்கு அதன் பிறகு தான் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் அந்த உடலுக்கு ஏற்படுகிறது, பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வருது. அதன் பிறகு தான் வந்து தன் வீட்டிலிருந்து இன்னொரு குடும்பத்தாரோட போய் சேர்ந்து பழகுகின்ற மனப்பக்குவம் வரும். இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தானே வந்து மூத்தவங்க 18 வயது தான் வந்து பெண்ணின் திருமண வயது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கும்போது கூட 18 வயது நிரம்பியிருந்தாலும் நல்லது கெட்டது புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த 18 வயதை வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. எனவே இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த 18 வயது நிரம்பாதவர்களுக்கு ப்ரொபோசல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டும். இல்லை சார், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இதை ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா சார்? இது வந்து காவல்துறையில் வந்து இது போன்ற கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக இதை வந்து ஆய்வாளர் தான் விசாரிக்கணும். அந்த போக்சோ சட்டங்களை வந்து எஸ்ஐக்கிட்டேயோ ஹெட் கான்ஸ்டபிள்கிட்டையோ வந்து ஏனோது ஆனதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போது இந்த நாட்டில் கடந்த 4 வருஷமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு. பேப்பரை திறந்தாவே வந்து பெண்கள் வந்து இது போன்ற பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டதாகவும் பாலியல் பலாத்காரங்கள் செய்ததாக இந்த மாதிரியான தகவல் இல்லாத செய்தித்தாளையே வந்து பார்க்க முடியவில்லை அப்படின்னு வந்து தாவேகா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இல்லை சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 1 வருஷத்துலேயே பாருங்கள் சார், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு, 10 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் +2 படிக்கிற ஒரு பொண்ணு. இப்படியே தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிட்டனால இவங்க போதையை போட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிற கொலை பண்ணுறாங்க இல்லையா சார்? இது அதாவது இப்போ பாருங்கள், நேற்றுக்கு அவர் போதையில் தான் போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. அப்போ போதைப் பொருள் வந்து வயது சட்டம் இத்தனையுமே வந்து டாமினேட் பண்ணுது, சட்டம் ஒழுங்கு எல்லாம் மதிக்காத ஒரு செயலை உருவாக்குது அப்படிங்கிறத வந்து அரசு உள்வாங்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து பல கோடி முறை பல தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருப்பினும் அரசு அதை கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அரசு வந்து மாண்புமிகு மரியாதைக்குரிய ஈரோடு அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களிடம் சொல்லி மதுவை தீபாவளிக்கும் பொங்கலுக்கெல்லாம் வந்து அதிகமாக விற்பனை செய்வதும், மது விற்பனையில் வந்து
உயர்கட்ட விற்பனை வசூல் எவ்வளவு தூரம் சாதனை புரிந்திருக்கிறோம் என்பதை வந்து சாதனையாக அடுத்த நாள் பேப்பரில் போடுற அளவுக்கு மதுவை விற்பனை, நீங்கள் மது விற்கிற பிஸ்னஸ் பண்ணுறதா அரசாங்கத்துடைய தொழில் அப்படின்னு கேட்க தோணுது. இப்ப பாத்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா சார்? பெண்களுக்கு பழைய மாதிரி ஆயிடுச்சு. இப்ப மதுவினுடைய விற்பனையையும் குட்கா விற்பனை மற்றும் வந்து கஞ்சா இது போன்ற போதைப் பொருட்கள் வந்து அதிகமாகி வந்து விற்பனை ஆவதற்கும் இந்த கிரைம் ரேட் அகைன்ஸ்ட் உமன் வந்து அது சேம் வே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறத வந்து உற்று நோக்க வேண்டிய அரசாங்கம் வந்து செவி சாய்க்காமல் இருப்பது, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுமே வந்து குறை கூறுகின்ற அளவிற்கு, இந்த அரசை நோக்கி குறை கூறுகிற அளவிற்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது. இப்போது காவல் நிலையத்தில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன செஞ்சிருவாங்க? இப்போ நாங்களாம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு ஆய்வாளராக இருந்தோம்னா எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த காவல்துறை அதிகாரிகள்னால், உங்கள் லிமிட்டில் கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் வந்து 86 வில்லேஜ், 146 வில்லேஜ். எங்கேயோ வந்து சேலத்துக்காரர் ஒருத்தர் வந்திருக்காராம், சாட்டை எடுத்தால் பிச்சிருவாராம். இல்லைங்க, சாட்டை எடுத்தால் பிச்சிருவாராம். ஏதாவது தப்பு பண்ணால் பின்னிடுவார், உள்ளே போடாமல் விடவே மாட்டார். அந்த பயம் இல்லை அப்படிங்கிற பயத்தோடு தான் நாங்களாம் காவல்துறையை வந்து பயணம் பண்ணணும். சைலேந்திர பாபு வரை, எனக்கு வால்டர் தேவாரம் வரை நாங்களாம் வந்து சேஷாய் போன்றவர்கள்லாம் வந்து ரவுடியை வந்து அந்த ஸ்பாட்லேயே போய் அடிக்கணும்டா, அதுதான்டா அப்படி. முனிராஜுக்கு வந்து எப்படி சார் தைரியம் வருது? ஸ்கூல் படிக்கிற கொலை பண்ணலாம், யாரும் நம்மளை கேட்டுருவான்ற தைரியம் எப்படி வருது? அதான் காவல்துறை மீது அவருக்கு பயம் இல்லை. முதல் நாள் வந்து மாரியப்பன் கிட்ட போகிறாரு, கவிதா கிட்டே போகிறாரு. அவங்க போய் வந்து குப்புசாமி கிட்ட சொல்லி வந்து முனிராஜுடைய அப்பா குப்புசாமி கிட்ட போய் எச்சரிக்கை விடுத்ததுக்கப்புறம் அதையும் மீறி அதெல்லாம் முடியாது, உங்கள் பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன்னு அவங்க வீட்டிலே போய் மிரட்டுற அளவுக்கு அவருக்கு ஒரு துணிச்சலும் வந்து முரட்டுத்தனமும் வரும். அப்படின்னா அந்த ஊர் வந்து காவல்துறையுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆக காவல்துறை அப்படிங்கிறது வந்து கடமைக்கு பணியாற்றுகிற ஒரு துறை அல்ல. இந்த ஊரில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஆள் நேராக நான் சட்டத்தையும் ஒழுங்கையும் கெடுக்க போகிறேன் அப்படி ஒருத்தர் வரமாட்டான். அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையுமே வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டமாகவும் ஒழுக்கத்தோடும் இருக்க வைப்பதுன்னு அர்த்தம். அது சட்டமும் ஒழுங்குனா என்னன்னு சில பேருக்கு புரியல. அதனால நம்ம இந்த ரிவ்யூ மூலமாக உலகத்துக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, சட்டமும் ஒழுங்கும் அப்படின்னா சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த லிமிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கணும். என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கிறவங்களாம் வந்து ஒழுக்கமாகவும் இருக்கணும். சுதந்திரம் என்பது எது வரைக்கும் அப்படின்னா, தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை பிறருக்கு பாதிக்காமல் பயன்படுத்துகிறது தான் சுதந்திரம். எனக்கு அது பிறருடைய சுதந்திரத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கூடாது. எனக்கு கொடுத்துருக்கிற இந்த 511 எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 395 அதிகாரங்களும் எனக்கு சலுகைகளும் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவருடைய சுதந்திரத்தை ஒருபோதுமே வந்து நான் வந்து அவரை உள்நுழைந்து அவரை வந்து அதை உள்நுழைந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து உணர வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அதுக்கு இன்டர்மீடியட் தான் வந்து போலீஸ் காவல்துறை, அரசு. அந்த ஷாலினி அவங்க ஃபேமிலியை நினச்சி பாருங்க சார். ஸ்கூலுக்கு போன ஒரு 10 நிமிஷத்துல இறந்துட்டான்னு கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? இல்லை, காலையிலேயே வந்து 6 மணிக்கு வந்து தூங்கி எழும்ப வச்சு அவளை குளிக்க வச்சு அவளுக்கு புத்தக பையை ரெடி பண்ணி 8 மணிக்கு வீட்டை விட்டு போன தன்னுடைய மகள் 8:15 வந்து பிணமாகி விட்டாள். அப்படின்னா அந்த பெற்ற வயிறு எப்படி பத்திட்டு எரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஊடகத்தின் மூலமாக வந்து அந்த ராமேஸ்வரத்தில் நடக்கிறதெல்லாம் வந்து வீடியோவாக வருது. அதை வந்து பார்க்கவே வந்து கண்கள் கூசுகிறது, எனக்கு நெஞ்சம் பதறுகிறது. இந்த மாதிரி படுபாதக செயல்கள் வந்து தினமுமே நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டும் காணாமல் போகிறது. ஏன்னா இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிற எம்எல்ஏவும் அந்த கவுன்சிலரு எம்பி அத்தனை பேருமே போய் பார்க்க வேண்டாமா? திருச்சியிலிருந்து வந்து கல்வி அமைச்சரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, தொலைபேசியில் பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரியான செயல்கள் நடக்கிற பொழுது அந்த லோக்கல் மினிஸ்டர்ஸ் போய் இந்த நாட்டில் இப்படி ஒன்று நடந்து போச்சுங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி இது மறுபடியும் வந்து அடுத்த நிமிடத்துலேருந்து தமிழ்நாடு முழுவதுமே நடக்கவே கூடாது அப்படிங்கிறத வந்து என்னென்ன ஏற்பாடுகள்லாம், அதாவது ஒரு 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 நிகழ்வு வந்து ஒரு படிப்பினையாகவும் அடுத்து நடப்பதை வந்து தடுக்குகிறதாகவும் அமையணும். அதுக்கு பேர் தான் அரசு. அதை வந்து ஆறுதல் சொல்லிட்டு கடந்து போகிறதுக்கு பேர் அரசு இல்லை சார். முனிராஜுக்கு கொடுக்குற தண்டனை வந்து மற்ற யாரும் ஒரு பெண் மேலே கை வைக்கிறதுக்கே பயப்படணும் இல்லையா சார்? ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் நடந்த அந்த இப்போ இவன் போய் சரண்டர் ஆகிட்டு இவன் வந்து இப்போ வந்து நீதிமன்ற காவலுக்கு எடுத்து செல்லும்போது
தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல்வேறு நபர்களை விசாரித்த வகையில் இவர் விசாரிக்கப்பட வேண்டியவராய் ஏன்னா மனித நெறியில் வாழ்கிறவர்களுக்கு மனித நெறியில் தான் பதில் சொல்லணும். மனித நெறியில் வாழாதவர்களுக்கு அருண் வழியில் பதில் சொல்லணும். அது என்ன அருண் வழி கேளுங்க. அருண் வழி அருண் வழி அருண் ஐபிஎஸ் வழி அப்படின்னா ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலே பதில் சொல்றதுன்னு அர்த்தம். இல்ல சார், ஒரு பொண்ணு லவ் பண்ணலன்னா கொலை பண்ற அளவுக்கு போறதுக்கு எங்க இந்த துணிச்சல்? ஒரு பெண் வந்து தன்னை அதாவது ஒரு காதலிக்கிற பெண் வந்து மறுப்பார் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் மீது ஆக்சிட் வீத்துறது, அவரை வந்து தடுத்து நிறுத்துறது, அவர் மீது தாக்குதல் நடத்துறது. இப்போ வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கிற போது அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் வந்து அதை வந்து அவங்க சுதந்திரக்கு எதிராக வந்து நடந்துக்கிட்டு ஓவர்லேக் பண்ணி அவர் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது. கோயம்புத்தூரில் வந்து அவருடைய ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருக்கும்போது அத்துமீறி போய் வந்து செயல்பட்டுறது. இப்போ இன்றைய தினம் வந்து காதலிக்க மறுத்த காரணத்துக்காக வந்து ஷாலினியை வந்து குப்புசாமியுடைய மகன் முனியராஜ் வந்து கொலை செய்தது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இது போன்ற கொடும்பாதக செயல்களெல்லாம் வந்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்ற தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர்களை அழைத்து ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தி இது போன்ற குற்றங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கவே கூடாது என்ற வகையிலே அறிவுரை சொல்லி இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அத்தனையுமே வந்து கணக்கில் எடுத்து தூசி தட்டி அத்தனை பேருக்குமே வந்து விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக தண்டனையை பெற்றுக் கொடுத்தால் எதிர்கால சமூகத்தில் வந்து இப்படிலாம் செஞ்சால் வந்து ஆயுள் தண்டனையிலும் ஏன்னா மாவுக்கட்டு மற்றும் வந்து என்கவுண்டர் வரையும் வந்து நம்ம வந்து பாதிக்கப்படுவோம், அல்லது முட்டி உடைந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும், மாவுக்கட்டு வரும், இது போன்ற ஆயுள் தண்டனை வந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இது போன்ற குற்றங்களில் நாம் ஈடுபடவே கூடாது என்கின்ற அளவிற்கு ஒரு படிப்பினை உருவாக்க வேண்டியது அரசின் கடமையாக இருக்குதுங்க. எனவே தமிழக அரசு இதை வந்து தீவிரமாக எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை வந்து சாதாரணமாக கடந்து செல்லாமல் இது வந்து ஒரு மிகவும் சீரியஸான ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு இதற்கான கைது நடவடிக்கை, இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உடனடியாக குறுகிய காலத்தில் வந்து தண்டனையை பெற்றுக் கொடுத்தல் போன்ற சட்டப்படியான நடவடிக்கையை வந்து எதிர்கால சமுதாயத்துக்கு பாடமாக இருக்கின்ற அளவிற்கு ஒரு படிப்பினை உருவாக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.